பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நீங்க கிளியரா இல்ல அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் நிச்சயமா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறது கிடையாது. உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரெண்டு கேள்வி: எது உங்களோட நம்பிக்கை, இன்னொன்னு அந்த நம்பிக்கைக்கு எது உங்ககிட்ட தடையா இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது, அது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். தாட்ஸ், இமேஜினேஷன், ஆக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன். இந்த மூணையும் நீங்க ஒழுங்கா பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம். முதல்ல தாட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நீங்க எந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, அங்க ஒரு வெயிட்டர் வந்து நிக்கிறாரு. அவரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அவர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க அடுத்தது ஒண்ணு சொல்றீங்க. அவர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மூணாவதா நீங்க ஒரு மெனு மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெயிட்டர் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நான் ஒரு ரவுண்ட் மத்த டேபிள்ல பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அதே மாதிரிதான் இந்த யூனிவர்ஸும். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல நீங்க கிளியரா இல்ல அப்படின்னா யூனிவர்ஸ் நீங்க கிளியர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதனால நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்னா இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து உங்களுடைய ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல் எழுத ஆரம்பிங்க. ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது 1 to 3 இயர்ஸ், ஒரு வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. மிட் டேர்ம் அப்படிங்கிறது 3 to 5 இயர்ஸ். லாங் டேர்ம் அப்படிங்கிறது 5 to 10+ இயர்ஸ். இது நான் ஃபாலோ பண்ற ப்ராசஸ். இந்த கோல்ஸை நீங்க எழுதும் போது நீங்க இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள ஒரு துளி கூட எண்ணம் வரக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். பட் அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை தைரியமா எழுதுங்க. எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. என்னோட சம்பளம் இன்னைக்கு டேட்ல இவ்வளவு கம்மியா இருக்கு, நான் 5 வருஷம் கழிச்சு இல்ல 10 வருஷம் கழிச்சு எப்படி அதுக்காக பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற துளி டவுட் கூட இல்லாம முழு நம்பிக்கையோட 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த 1 கோடி ரூபாய்க்குள்ள வீடு வாங்குவேன், இல்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல பிராண்டட் லக்ஸரியஸ் கார் வாங்குவேன் அப்படிங்கறத முழு நம்பிக்கையோட எழுதுங்க. இந்த கோல்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது வெறும் எழுத்து வடிவம் மட்டும் கிடையாது. இந்த எழுத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நீங்க அதை நம்பிக்கையோட எழுதும் போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதை நம்ப ஆரம்பிக்கும். இப்போ நீங்க எல்லாருமே நான் சொன்ன இந்த 3 கோல்ஸை எழுதிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ மேனிஃபெஸ்டேஷனோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது ப்ராசஸ் இமேஜினேஷன், அப்படி இல்லைன்னா விஷுவலைசேஷன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? முதல்ல நீங்க எந்த மாதிரியான ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போடுவீங்க. இத நான் வீடு வாங்குற எல்லா டைம்லயும் நான் ரஃப் ஸ்கெட்ச் போட்டு பார்த்திருக்கேன். ஹால் எந்த சைஸ்ல இருக்கணும், பெட்ரூம் எந்த சைஸ்ல இருக்கணும், பால்கனி எந்த சைஸ்ல இருக்கணும், ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சேன். விஷுவலைசேஷனுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணலாம். நான் என்னோட விஷன் போர்டு எப்பவுமே ரெடி பண்ணி வைக்கிறது பழக்கம். விஷுவலைசேஷன் நீங்க ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணி வைக்கலாம். அந்த விஷன் போர்டுல நீங்க வாங்கணும்னு நினைக்கிற வீட்டோட இமேஜ், இன்னைக்கெல்லாம் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட இமேஜஸ் கிடைக்கும். அதுல இருந்து உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குதோ அந்த இமேஜை ஒரு போட்டோ ஸ்டுடியோல போய் பிரிண்ட் எடுத்து உங்களோட விஷன் போர்டுல ஒட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளோர் பிளான்ஸ், நிறைய ஃப்ளோர் பிளான்ஸ் உங்களுக்கு வெப்சைட்ல கிடைச்சிரும். அதையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விஷன் போர்டு எப்பவுமே நீங்க காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அதை ஃபேஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ அதுலயே ஒரு அஃபர்மேஷன் எழுத ஆரம்பிங்க. உங்களோட விஷன் போர்ட்லயே ஒரு குட்டியா ஒரு அஃபர்மேஷன் சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. அந்த அஃபர்மேஷன்ல நீங்க ஆசைப்பட்ட வீடை நீங்க வாங்கிட்ட மாதிரியும், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் குறிப்பிட்ட வீட்டை வாங்கிட்டேன், இந்த வீட்டுல நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன், இந்த வீட்டுக்கு நான் பால் காய்ச்சிட்டேன், இந்த வீட்டு பால் காய்ச்சி ஃபங்க்ஷனுக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்படி ஒரு 5ல இருந்து 10 அஃபர்மேஷன் நீங்க எழுதிக்கோங்க. இந்த வீட்டோட இமேஜ் பார்க்கும்போது எல்லாமே நீங்க அந்த அஃபர்மேஷனையும் கூடவே சொல்ல ஆரம்பிங்க. இத ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவைலாம் இல்ல, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாராளமா சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நான் பர்சனலா பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய வீடு வாங்கின டைம்ல இருந்தே நான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டைரியில எழுதி வைக்கிறது உண்டு. ஆனா அந்த காலத்துல இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் எழுதின பல விஷயங்கள் நடந்திருக்கு.
மேனிஃபெஸ்டேஷன்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்ஷன். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், நான் இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க போற வீட்டை நான் இப்பவே என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிச்சயமா எடுக்க முடியும். இன்னைக்கு டேட்ல நீங்க ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போயிட்டு ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு உங்களோட சேலரி என்ன, உங்களுக்கு என்ன லோன் அமௌண்ட் அப்ரூவ் ஆகும், உங்களோட டவுன் பேமெண்ட் என்ன, இந்த டீடைல் எல்லாமே குறிப்பெடுத்துட்டு வரலாம். இதுக்கு மாதம் நீங்க என்ன இஎம்ஐ கட்ட போறீங்க அப்படிங்கறதையும் குறிப்பெடுத்துட்டு வரலாம். சப்போஸ் இந்த லோன் அமௌண்ட் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. பட் நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டியது, எனக்கு இன்னும் 25 லட்சம் ரூபாய் அதிகமா வேணும், மீன்ஸ் 75 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் லோன் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணுங்க. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலா உங்களோட வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் இப்பவே அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டாவது, மேபி கொஞ்சம் செலவாகலாம், பட் ப்ராப்பரா ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ளோர் பிளான் அண்ட் எலிவேஷன் பிளான் ரெண்டையும் போட்டு வாங்குங்க. உங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற லோக்கல் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்டை போய் பாருங்க. நிறைய வீடை காமிக்க சொல்லுங்க. ஒரு வீட்டையும் போய் பார்க்கும்போது அதுல உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டு மாடலை நீங்க உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியான ஒரு வீடை நீங்க கட்டுன மாதிரி ஒரு இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. அந்த வீட்டுல நின்று நீங்க போட்டோ எடுங்க, செல்ஃபி எடுங்க. இல்ல ஃபேமிலியோட போய் பாக்குறீங்கன்னா மொத்த ஃபேமிலியும் நிறுத்தி அந்த இடத்துல ஒரு போட்டோ எடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ணி அந்த வீட்டை ஒரு நாள் நீங்க இமேஜின் பண்ற அதே வீட்டை ஒரு நாள் உங்களுக்கு சொந்தமாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமா எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மேஜிக் கிடையாது. நீங்க இந்த 3 ப்ராசஸையும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆல்ரெடி உங்களை சுத்தி இந்த பிரபஞ்சம் ஏகப்பட்ட வாய்ப்புகளை கட்டி கொடுத்துருக்கு. ஆனா இன்னைக்கு டேட்ல நமக்கு இருக்கிற பிளாக்ஸ், நமக்கு இருக்கிற ஃபியர்ஸ், இந்த விஷயங்கள்னால உங்களை சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் உங்களுக்கு வர மாட்டேங்குது. என்னைக்கு இந்த ஃபியர் எல்லாம் போய் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க ஆல்ரெடி வீடு வாங்கிட்ட மாதிரியும், நீங்க ஆல்ரெடி பணக்காரர் ஆயிட்ட மாதிரியும், நீங்க ஆல்ரெடி உங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிட்ட மாதிரியும் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிக்குதோ, அப்ப இருந்து உங்களை சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்க கண்ணுக்கு ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வெறும் அட்ராக்டிங் மட்டும் கிடையாது, உங்களோட எபிலிட்டியை அந்த வைப்ரேஷன் ஏத்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றது. உங்களை நீங்க நம்பி உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி பிலீஃப் சிஸ்டத்தை கூட்டி இருக்கிற விஷயங்களுக்கு கிராட்டிடியூடோட இருந்து மற்ற ரிசல்ட்டை நீங்க அப்படியே இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. மற்ற எல்லாத்தையும் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் என்னோட வாழ்க்கையில பர்சனலா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நீங்க இந்த பிரபஞ்சத்தை கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்க வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தும். பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.